அடடா ரங்கிலா அண்ணே, பெயிண்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது வரைக்கும் நீ வரைஞ்சதுலயே ரொம்ப அழகான பெயிண்டிங்னா அது இதுதான். ஆமா ரங்கிலா அங்கிள், நீங்க வரைஞ்ச இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ல நிச்சயமா விற்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இதுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். ரொம்ப நன்றி சாச்சா பத்திச்சா. வாங்கிக்கோங்க, ஜூஸை குடிங்க. அடடே சாச்சா, என்ன இதெல்லாம்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு கிங்கையே தண்ணிய ஊத்தி ஜோக்கர் ஆக்கி வச்சிருக்க. அடு சுல்தான் டும் டும் போன் பண்ணி 7 கடலை தாண்டி என்னோட பெயிண்டிங்க பாக்குறதுக்காக நான் வர்றேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நான் இப்போ அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ரங்கிலா அங்கிள், உங்களால ஒரு புது பெயிண்டிங்க வரைய முடியுமா? இதோ பாரு பத்திச்சா, புது பெயிண்டிங் திரும்பவும் வரையறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்ப எக்ஸிபிஷன் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. இப்ப என்னோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அடடா, ஒண்ணும் ஆகாது. நீங்க உள்ள போய் ஒரு புது பெயிண்டிங்க வரைங்க. அது வரைக்கும் இந்த பெயிண்டிங்க்கு நாங்க உயிர் கொடுக்கிறோம். சரி. டேய் மருமகனே, இந்த பெயிண்டிங்க்கு நாம எப்படி உயிர் கொடுக்க முடியும்? ஏய் மருமகனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நீங்க இந்த பெயிண்டிங்குள்ள அமைதியா நின்னுட்டுருங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். வாங்க சுல்தான் டூண்டும், இந்த பக்கம் வாங்க வாங்க. இங்க ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் பிடிக்கும் பாருங்க. நான் இவ்வளவு தூரம் வந்தது ரங்கிலாவுடைய பெயிண்டிங்க பார்க்கறதுக்காக மட்டும்தான். நான் அந்த பெயிண்டிங்க பார்த்தே ஆகணும். எங்க அந்த பெயிண்டிங்? மத்தலபி சிங், உனக்கு நம்ம டெய்லி ஞாபகம் இருக்குல்ல? சுல்தான் டோம் டோம் என்ன ஆனாலும் சரி என்னோட பெயிண்டிங் தான் வாங்கி ஆகணும். அட நீ கவலைப்படாத, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குப்பா. சுல்தான் டூண்டும் உன்னோட பெயிண்டிங் தான் வாங்குவாரு, கவலையே படாத. சுல்தான், நான் இப்பதான் அங்க ஒரு அழகான பெயிண்டிங்க பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க மட்டும் அதை பார்த்தீங்கன்னா அதை வாங்காம விட மாட்டீங்க. சுல்தான், இந்த பெயிண்டிங்கை கொஞ்சம் பாருங்க. இவ்வளவு அழகான பெயிண்டிங்கை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. அழகு, பேரழகு. அடடா, பிரமாதமா இருக்கே. இந்த சுல்தானுக்கு என்னுடைய ரகசியம் ஒன்றும் தெரிஞ்சிடல. வல்லா, இதுதான் ரங்கிலாவுடைய ராஜா பெயிண்டிங்கா? சரியா கண்டுபிடிச்சிங்க சுல்தான், இது ரங்கிலோட பெயிண்டிங் தான். ஆனா இந்த பெயிண்டிங்க பார்க்கும்போது இதுக்குள்ள இருக்கிற ராஜா என் முன்னாடி உண்மையாவே நிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி? இந்த பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இது ஒரு 3D பெயிண்டிங். அட இந்த 3D கிரெடி எல்லாம் விடுங்க சுல்தான், இதெல்லாம் சீக்கிரம் வீணா போயிடும். ஆனா இந்த பெயிண்டிங்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னோட கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கு. இங்க இருந்து ஓடிடு, மரியாதையா இங்க இருந்து போயிடு. அது சரி, இந்த பெயிண்டர் என்ன யோசிச்சு இந்த படத்தை வரைஞ்சாருன்னு சொல்றீங்களா? சுல்தான் சார், இந்த பெயிண்டிங் இப்பதான் நகர்ந்துச்சு. வல்லா, இந்த பெயிண்டிங்ல ராஜா எப்படி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு மாறிட்டாரு? சுல்தான் சார், இதுதான் இந்த பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க எந்த பக்கத்துல இருந்து பாக்குறீங்களோ ராஜா உங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து தெரிவாரு. ஓ வல்லா, பிரமாதம் பிரமாதம். ஜிலேபிஸ். அட, இந்த ஸ்டாச்சூஸ் விளையாடி எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த ஜிலேபியை பார்த்ததும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. சுல்தான் சார், அங்க பாருங்க, இந்த பெயிண்டிங் உங்க எல்லா ஜிலேபியையும் சாப்பிட்டுடுச்சு. வல்லா, ஒரு பெயிண்டிங்கால எப்படி ஜிலேபிய சாப்பிட முடியும்? சுல்தான் சார், பெயிண்டிங்கால ஜிலேபி சாப்பிட முடியாது, ஆனா மனுஷனால சாப்பிட முடியல. நீ ஜிலேபிய சாப்பிட்டுட்டு தேவையில்லாம பெயிண்டிங் மேல தூக்கி அந்த பழிய போடுறியா? இல்ல, இந்த பூனா எனக்கு அலர்ஜி. இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. இந்த பெயிண்டிங் பண்ற தப்பெல்லாம் மறக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்.
நான் எப்படியாவது அந்த மஞ்சப்பூவை திரும்பவும் இந்த பெயிண்டிங்கை மோப்பம் பிடிக்க வைக்கணும். அப்ப நிச்சயமா இந்த பெயிண்டிங் திரும்பவும் தும்மும். வல்லா, அங்க இருக்கு பாரு மஞ்சப்பூ, அங்க போய் அது கொண்டு வா. ஆ, மஞ்சப்பூ. அந்த மஞ்சப்பூ திரும்பவும் கிடைச்சிருச்சு. ஆனா இத சொன்னது யாரு? யார வேணாலும் இருக்கட்டும். எவ்வளவு தைரியம்டா உனக்கு? இன்னைக்கு உண்மை என்னன்னு நான் எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காட்டுறேன். ரொம்ப தாகம் அடிக்குது. கொஞ்சமா ஜூஸ் குடிக்கலாமா? யாரும் பார்க்கவும் இல்லை. ஆட்டை இப்பதான் சூடு பிடிக்க போகுது. மருமகனே, டேய் மருமகனே, நான் இப்பவே பாத்ரூம் போய் ஆகணும். மாமா, கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். டேய் மருமகனே, உனக்கு புரிய மாட்டேங்குது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. டேய் மருமகனே, டக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லு. ஐடியா. என்ன இங்க இது? என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சா? கரண்ட் என்ன போயிடுச்சு. நடக்குது? லைட் ஆஃப் பண்ணிட்டா மட்டும் என்னோட கண்ணுல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? எங்க இருக்கோம்? சத்தம் எங்கே வந்துச்சே? ஆஹா, அடே அடே அடே, என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் சீக்கிரமா போய் ஜூஸை கொண்டு வரணும். வாஷ்ரூம். நல்ல வேலை கரண்ட் வந்துருச்சு. ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அந்த ஆளை நான் இப்பதானே பாத்ரூம்ல போட்டி வச்சுட்டு வந்தேன். இவன் திரும்பவும் எப்படி பெயிண்டிங்குள்ள வந்தான் தெரியலையே. இவன் ஏதோ புது திட்டம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க புது பெயிண்டிங்ல வரைஞ்சிருக்கிற ராஜா அப்படியே பாக்குறதுக்கு மாமா மாதிரி இருக்காரு. பிரமாத ரங்கில் அங்கிள். போதும், நிறுத்துங்க. சுல்தான் சார், இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கோட உண்மையை சொல்றேன். இந்த பெயிண்டிங் இருக்கே, இதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் ஒளிஞ்சிருக்கான். நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க மத்லப் சிங்? நீங்களே பாருங்க. இங்க பாரு மத்லப் சிங், நான் என்னோட பெயிண்டிங்கை விற்கிறதுக்காக உன்கிட்ட சொன்னேன். ஆனா உன்னை உடைக்க சொல்லல. போடா இங்க இருந்து. அந்த ஆளு இந்த செவுத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான். நான் இப்பவே இந்த செவுத்தை உடைக்கிறேன். நீங்க அப்பவாவது நம்புவீங்களா? ஏ மத்லப் சிங், நீ இங்க இருக்கனா? அப்ப இந்த பெயிண்டிங்ல இருக்கிறது யாரு? அட, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்பவே குழப்பமால இருக்கு. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. பைத்தியம் பிடிச்சிட்டு போல. எப்படி இப்படி நடக்குது? நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, மத்லபி சிங்க வெளியே கூட்டிட்டு போங்க. வேண்டாம் வேண்டாம், நான் உண்மையதாக சொல்லிட்டு இருந்தா என்ன விட்டுருங்க. இந்த பெயிண்டிங்க நான் எப்ப பார்த்தனோ அப்பத்துல இருந்து என்னோட கவனம் கொஞ்சம் கூட நகரல. நான் இந்த பெயிண்டிங்க தான் வாங்க போறேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி சுல்தான் சார். ஏய் ரங்கிலே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பழங்காலத்துலலாம் சுல்தானுக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை செஞ்சவங்களோட கையை வெட்டிடுவாங்களாமா. ரங்கீலா, எனக்கு உன்னோட கைய கொடு. அது அது வந்து அது என்னோட கையா? வேண்டாம் வேண்டாம். அல்ல, இதை என் தரப்புல இருந்து உனக்கு பரிசா கொடுக்கறேன்.